அஞ்சா அடிச்சுட்டு படுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், ரித்தன்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாதர் சங்கம் வரணும் அப்படின்னு உன் வாயில் வருது அப்படின்னா, அப்போ எனக்கு வந்து மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் வந்து குரல் கொடுத்தப்போ அவங்களெல்லாம் நீ எல்லாம் விளக்கு பூச்சியான்னு எதுக்கடா கேட்டீங்க? தொடப்ப கட்ட நாய்ங்களா எதுக்கடா கேட்டீங்க? நாம் தமிழர் கட்சியும் சீமானியுமே கேட்குறேன், ஏன் கேட்டீங்க? இன்றைக்கி வந்து ரித்தன்யாவுக்கு குரல் கொடுக்கணுன்னா பெண்கள் அமைப்பு வரணும் தானே. உன் தொடப்ப கட்ட நாய் வாயால் தானே வருது. அப்போ நான் என்னோடய பிரச்சனைக்கு வீரலட்சுமி என்னை கூட விட்டுடுங்க. வீரலட்சுமி ஒரு கட்சி வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய தலைவி இல்லையா, பாவம். எனக்காக இந்த மாதிரி குரல் கொடுக்க வந்தோன்னே சீமான எதிர்த்துக்கு தான் என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்களாடா, என்னெல்லாம் பேசுனீங்க வீரலட்சுமியை? 1 கோடி செட்டில்மெண்ட் இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு நான் 1 கோடி செட்டில்மெண்ட் பண்ணேன். என்னென்ன பேச்செல்லாம் பேசுறது சீமான். என் தொட சந்தி இருப்பாளா? என்னென்ன பேசியிருக்கிறான் சீமான். காளியம்மாள் கட்சிக்காக போய் மேடையாக போட்டுன்னு பேசின்னு இருக்குது. அது என்கிட்டயே அந்த காளியம்மாள் சவால் விட்டாங்க. எங்கள் அண்ணா அப்படி, எங்கள் அண்ணா இப்படி. நொண்ணாம் பார்த்தா பின்னாடி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அது ஒரு பிசுறு தட்டி விட்டுட்டு போயிடலாம். என்னைய கேட்டால் வந்து அவள் அப்பா காசுக்காக வருவா, அப்பா இதுக்காக பண்ணுவா. பிச்சைக்கார நாய். யார் பொம்பளை, எந்த பொம்பளையாவது மரியாதை கொடுத்துக்கிறாடா நாயே நீ? எந்த அம்மா ஜெயலலிதாவை எடுத்தால் 2 ஆம்பளைங்களுக்கு நடுமத்தில் படுத்து கிடக்கிறான்னு சொல்லி கொச்சப்படுத்துறது. நீ எல்லாம் உங்கள் அம்மா கர்ப்பத்துலேருந்து தான் பிறந்தியாடா, இல்லாட்டி வேற எங்கேருந்து தான் பிறந்தியா? உன் கூட இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாளாவா? என்னைய கேட்குறாள் பழகிறதுக்கு இந்த மூஞ்சி தான் கட்ச. அதெல்லாம் பொம்பளை மாதிரி தெரியலையாடா உனக்கு? பொம்பளை மாதிரி தெரியலையா உனக்கு? ஆனால் இது பாரு, ஒரு பொம்பளையும் நீ கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் செருப்பு கழட்டின பெண்கள் உன்னை அடிப்பாங்க பாரு. உனக்கு அது நடந்தே தீரும் பாரு. நான் பெண்களை நீ எந்த பெண்ணையும் மரியாதை கொடுக்குறது கிடையாது. சும்மா எலெக்ஷன் டைம் வந்து நாங்கள் பாருங்கள், நாங்கள் பெண்களுக்கு அந்த கொடுக்குறோம் இது கொடுக்குறோம். மிச்ச நேரம்லாம் எடுத்தா இந்த மாதிரி தான் கொச்ச. நீ அவன் கூட படுத்தியா, இவன் கூட படுத்தியா? உறுதியாக பாரு. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் திரண்டாங்கன்னா தெருவா அடிப்பாங்க பாரு ஒரு நாள். அது உறுதியாக நடக்குதா இல்லையா பாரு. உறுதியாக நடக்கும் பாரு அது.